அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம செய்ய போறது என்ன தெரியுமா? தில் வாலே ஆலு கி சாட். தில் வாலே ஆலு கி சாட்னாக்க, தில்லுனா எள்ளு, ஆலுனா உருளைக்கிழங்கு. அதனால எள்ளையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சப்ஜி, அதுக்கு பேர் தான் தில் வாலே ஆலு கி சாட் அப்படின்னு சொல்றாங்க. அத செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். வேக வச்ச பேபி உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், உப்பு, வெள்ளை எள்ளு, எண்ணெய். முதல்ல நம்ம அடுப்பை பத்த வச்சுக்கணும். அதுல 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருங்க. இது ஆக்சுவலா ஃபேட், புரோட்டீன், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். இதுல முதல்ல வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெய் மேல போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அதுல கொஞ்சம் உப்பையும் தூவிடலாம். ஏன்னா உப்பு போட்டாக்கா வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். அதுல ஒரு 2 அல்லது 3 பச்சை மிளகாயை அதுல போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம மிக்சியில 1 ஸ்பூன் எள்ளு எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நல்ல பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எள்ள நல்ல பவுடர், ஜம்மன பவுடர் பண்ணி, இதை நீங்க 100 கிராம் 200 கிராம் எள்ளு வாங்கி மொத்தமா கூட பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இதுல நம்ம இந்த எள்ளு பொடி இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து அதுல நீங்க தூக்கி போட்டீங்கன்னா எள்ளு வறுத்ததுக்கு சமானமா நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். பாருங்க நல்லா வதங்கிறது. எள்ளு ஆக்சுவலா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கறியில கூட நீங்க எள்ளு போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்போ பேபி பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு நல்லா உரிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது பாருங்க நல்ல உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல கொஞ்சம் புதினா, அதாவது புதினாவை நல்லா நீட்டா எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் காய வச்சுடுங்க. போட்டீங்கன்னா அதோட அந்த டேஸ்டோட சேர்ந்து அந்த மணமா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எண்ணெயில அதுவும் சேர்ந்து வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். பாருங்க எவ்வளோ பார்க்கறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமா வெங்காயத்துக்கு தேவையான உப்பு தானே போட்டிருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் வதங்கின பிறகு மேலாக இன்னும் கொஞ்சம் உப்பு, பொட்டேட்டோக்கு தேவையானது, அதை போட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நீங்க இது வேணா இன்னைக்கே நீங்க உடனே ட்ரை பண்ணி பாருங்களேன். இதோ ஃபைனல் ஷேப்புக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு இப்போ நம்ம ஃபைனலா கார்னிஷிங்க்கு கொஞ்சமா கொத்தமல்லி, அதையும் நம்ம நல்லா அலம்பிட்டு ட்ரையா உணர்த்தி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா ஒரே ஒரு சொட்டு எலுமிச்சம்பழத்தை நம்ம இதுல புழிஞ்சிடணும். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, ஈஸ்னோபோலியோ இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சம்பழம் புழியணுங்கிற அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சா இட் இஸ் ஆல்சோ கால்சியம்.